வேலை செய்யுங்க, වැඩ කරන්න விடக்கரண்ண வேலை செய்கிறாங்க, වැඩ කරනවා விடக்கரண்டவா. ஆனால் சிங்களத்தில் வந்து இந்த சாப்பாட்டு சாமான்கள் செய்யும்போது கரணவா கரணவான்னு சொல்லக்கூடாது. சாப்பாட்டு சாமான்கள் செய்யும்போது அதுக்கு ஹதனவான்னு தான் சொல்லணும். சாப்பாட்டு சாமான்கள் இப்போ பாருங்க, இப்போ அம்மா கேக் செய்கிறாங்க, අම්මා කේක් හදනවා கேக் ஹதனவா. நான் கொத்தொண்டு செய்வோமா, කොත්තුවක් හදමුද கொத்துவ ஹதமுத. ரைஸ் ஒன்று செய்துதாங்க, රයිස් එකක් හදලා දෙන්න ரைஸுக்கு ஹதலா தென்ன, ரைஸுக்கு ஹதலா தென்ன. இப்போ ரைஸ் ஒன்று செய்யுங்களேன், රයිස් එකක් හදන්න ரைஸுக்கு ஹதන්න, ரைஸ் ஒன்று செய்யுங்க. இந்த மாதிரி சாப்பாட்டு சாமான்கள் செய்யும்போது கரண்ணன்னு சொல்லக்கூடாது. ஆனால் செய்தல்ன்றதுக்கு செய்கிறதுன்றதுக்கு கரணவா. ஆனால் சாப்பாட்டு சாமான்கள் செய்யும்போது கரணவா யூஸ் பண்ணக்கூடாது, ஹதனவா தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று திருத்தும் போதும் இதை திருத்தித்தாங்க, இதை திருத்துங்க என்று சொல்லும் போதும் ஹதனவா தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன இப்போ இதை திருத்தித்தாங்க, මේක හදලා දෙන්න மேக்க ஹதலா அது என்ன, ரிப்பேர் பண்ணி தரது அதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹதனவா தான். அப்போ இதை மேக்க ஹதன்ன இதை செய்யுங்க, அதாவது இதை திருத்துங்கன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபோனை கொஞ்சம் செய்து தாங்க, මගේ ෆෝන් එක පොඩ්ඩක් හදලා දෙන්න மகை ஃபோனுக்கு பொட்டக் ஹதலா தென்ன. அந்த மாதிரி இந்த சைக்கிளை கொஞ்சம் திருத்தி தாங்க, මගේ බයිසිකලේ පොඩ්ඩක් හදලා දෙන්න மகை பைசிக்கிளையே பொட்டக் ஹதலா தென்ன. அப்போ திருத்தி தாங்க. இந்த திருத்துறதுக்கும் ஹதனவா தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரெடி ஆகிறது, இந்த ஒரு வேலை செய்யும் போது ரெடி ஆகிறதுக்கும் அதாவது தயாராகிறதுக்கும் நாங்கள் ஹதனவா யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு அவர் போறார், එයා යන්න හදන්නේ ஏன் எண்ணெய் ஹதான்னே, அப்படி இல்லாட்டி எண்ணெய் எண்ணெய்ன்னு சொல்லலாம், எண்ணெய் எண்ணெய்ன்னு சொல்லலாம். ஆனால் கூடுதலாக எண்ணெய் යන්න ஹதான்னே. හදන්නේ இந்த போறது, போக பார்க்கிறார், சரியான போக ரெடி ஆகிறார், இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் ஹதனவா யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அடிக்கவா வாரீங்க, ගහන්නද හදන්නේ கஹனது ஹதான்னே. இல்லை அது அடிக்கவா பார்க்குறீங்க, அடிக்கவா வாரீங்க, எனக்கு அடிக்கவா போறீங்க, அந்த மாதிரி சொல்லும் தானே. எனக்கு அடிக்கவா போறீங்க, கஹனத ஹதான், හදන්නේ எனக்கு அடிக்கவா போறீங்க, அல்லது அடிக்கவா பார்க்குறீங்க, ගහන්නද හදන්නේ கஹனத ஹதான்னே. இல்லாட்டி இப்போ என்ன கொல்லையா பார்க்குறீங்க, මාව මරන්නද හදන්නේ மாவ மரணத ஹதான்னே, என்ன கொல்லையா பார்க்குறீங்க, மரணத ஹதான்னே. இந்த மாதிரி இந்த ஹதனவான்றது செய்தல், சரிதானே. இந்த போதல், வருதல், பார்த்தல். அவன் தம்பி போக பார்க்குறான், මල්ලි යන්න හදන්නේ மல்லி அண்ணன் ஹதான்னே. அதாவது இப்படி கண்ணால் இப்படி எட்டி பார்க்கறது இல்ல, தம்பி போறதுக்கு ரெடி ஆகுறான். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மல்லி அண்ணன் ஹதான்னே, அவன் தம்பி போக பார்க்குறான், தம்பி போக ரெடி ஆகுறான், அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்தது இந்த போறன் என்று தமிழ்ல முடிப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் சமைக்க போறேன், மம உயர்ன යන්න ஹதான்னே. හදන්නේ நான் சமைக்க போறேன், மம உயர்ன ஹதான்னே. அதே மாதிரி இப்போ நான் சாப்பிட போறேன், මම කන්න හදන්නේ மம கண்ண ஹதான்னே, மம கண்ண ஹதான்னே. நான் வேலை செய்ய போறேன், මම වැඩ කරන්න හදන්නේ மம வெடகரன்னு ஹதான்னே. හදන්නේ இந்த மாதிரி தான் வரும். இந்த சாப்பாட்டு சாமான்கள் செய்கிறது அந்த டைமில் கரணவாண்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஹதனவா. அதே மாதிரி ஒன்றுக்கு ரெடி ஆகுறது அந்த டைம்லையும் நாங்கள் ஹதன்னே என்று யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாரது போகிறது பார்க்குறது, உண்மையாக வாரது போகிறது பார்க்குறது இல்லை, ஒன்றை செய்ய பார்க்குறது, ஒன்றை செய்ய வாரது, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஹதன்னே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹதனவா அது கதைக்கும் போது ஹதன்னே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க.